பேசும் மரம். ஆனந்தமாகத்தான் இருக்கிறது இந்த பயணம். பாடியபடி பாடகர்களோடு இளமாலை வெயிலில் வண்டியில் போவது நமக்கு ஒரு புதிய அனுபவம். வண்டியை நிறுத்திவிட்டார்களே, என்ன கோயில் இது? நாம் யோசித்து முடிப்பதற்குள் பாடகர்களில் ஒருவர் கூறுகிறார், இது புத்தருடைய 3 முக்கிய தத்துவங்களில் ஒன்றான தர்மத்திற்கான கோயில். தர்ம தேவருக்கு தண்டனிடாமல் நாங்கள் இந்த இடத்தை கடப்பதே இல்லை. அந்த சிறிய சாலையோர கோயிலில் ஆமையின் முதுகை போல 4 கால்களுடன் கூடிய தலத்தைத்தான் அவர்கள் தர்ம தேவரின் சிம்மாசனமாக வழிபடுகிறார்கள். மற்றொரு பாடகர், அப்பா, இது தர்மதேவர் கோயில் இல்லை, மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தின் சின்னம் இது என்கிறார். விஷ்ணு கோயில் என இவர் வாதிட, தர்மர் கோயில் என அவர் வாதிட வண்டியில் சற்று சலசலப்பு ஏற்படுகிறது. நீ எடுத்துக்கொண்டால்தானே உன்னுடையது? அவர்களில் பெரியவர் தலையிட்டு, என்னப்பா இது, கடவுள் பெயரை வைத்து நீங்கள் ஏன் இப்படி சண்டையிட வேண்டும் என்று சமரசம் செய்கிறார். சண்டையிட்ட இருவரும் மற்றவர் அப்படி பேசியதால்தான் சண்டை வந்ததாக கூறுகின்றனர். பெரியவர் சிரித்தவாறு, நீங்கள் எடுத்துக்கொண்டால்தானே அது உங்களுடையது என்று கூறிவிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒருமுறை புத்தர் அவர் சீடரோடு பிச்சை ஏற்க ஒரு வீட்டிற்கு சென்றார். அங்கிருந்த பெண்மணி புத்தரை மிகவும் கடினமாக ஏசினாள். நன்றாய்தானே உடம்பு இருக்கிறது, ஏன் இப்படி ஊர் பணத்தில் வாழ வேண்டும் என்றாள். உடன் இருந்த புத்தரின் சீடருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் அந்த பெண்ணோடு சண்டை போட முயன்றார். அப்பொழுது புத்தர் அவரை தடுத்து நிறுத்தினார். பின் புத்தரும் அவரது சீடரும் நடக்கத் தொடங்கினர். புத்தர் தனது கமண்டலத்தை சீடரிடம் கொடுத்து அதை எடுத்து வரச் செய்தார். சற்று நேரம் கழித்து புத்தர் சீடரிடம் கேட்டார், இது யாருடைய கமண்டலம்? சீடர் கூறினார், உங்களுடையது. கொஞ்ச தூரம் போன பிறகு புத்தர் கூறினார், இந்த கமண்டலம் இனி எனக்கு வேண்டாம், நீயே வைத்துக்கொள் என்றார். சற்று நடந்த பிறகு புத்தர் மீண்டும் அதே கேள்வியை சீடரிடம் கேட்டார். இது யாருடைய கமண்டலம்? சீடர் கூறினார், இது என்னுடையது. புத்தர் கேட்டார், என்னப்பா இது, முன்பு கேட்டபொழுது என்னுடையது என்றாய், இப்பொழுது உன்னுடையது என்கிறாயே? சீடர், முன்பு உங்களுடைய கமண்டலத்தை நான் தூக்கி வந்தேன். இப்பொழுது இதை நீங்கள் எனக்கு தந்து விட்டதால் நான் எடுத்துக்கொண்டேன். எனவே இது என்னுடையது ஆகிவிட்டது என்றார். புத்தர் சிரித்தவாறே கூறினார், ஆக எடுத்துக்கொண்டால்தான் உன்னுடையது, இல்லாவிட்டால் அது உன்னுடையது அல்லவே. அதுபோல அந்த பெண்மணி திட்டியதை நீ எடுத்துக்கொண்டால்தானே அது உன்னுடையது, இல்லையெனில் அது உன்னுடையது அல்லவே. ஏன் தேவையற்றதை எடுத்துக்கொள்ள வேண்டும், கோபப்பட வேண்டும் என்றார் பெரியவர். வண்டியில் இப்பொழுது ஒரு அமைதி நிலவுகிறது. வண்டிக்கு வெளியே தலையை நீட்டி வானத்தை பார்க்கிறோம். அழகிய வானவில் 7 நிறங்களில் வானத்தில் அகலத்தை அளக்க முற்படுவது போல் விரிந்து வானின் 2 முனைகளுக்கும் இடையே நிற்கிறது. வாழ்க்கையும் இப்படித்தான் பல்வேறு நிறங்கள் உடையது போலும். அதில் நாம் எப்பொழுதும் வெண்ணிறத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறோம். தூரத்தில் ஜெயராம்பாடி கிராமம் தெரிகிறது. அதை கடந்து கோயல்பாரா கிராமத்தை நோக்கி வண்டி போய்கொண்டிருக்கிறது. மாமரம். கோயல்பாரா காட்டுப்பகுதிக்கு நடுவில் ஒரு வளமான கிராமம். நிறைய காய்கறி தோட்டங்கள், பூஞ்செடிகளோடு அது நம்மை பசுமையாக வரவேற்கிறது. இங்குள்ள ஆசிரமத்திற்கு முன்னால் வண்டி நிற்கிறது. அன்னையார் வாழ்ந்த காலத்தில் இங்கு பலமுறை அவர் தங்கியிருக்கிறார். இந்த இடத்தை அவர் தமது வரவேற்பறையாகவே கருதினார். இங்கு குருதேவர் மற்றும் தமது படத்தை அவரே பிரதிஷ்டை செய்தார். கோயல்பாரா ஆசிரமத்தில் ஓய்வெடுக்க பாடகர்கள் நம்மை அழைக்கின்றனர். ஏனோ கிராமத்தை சுற்றி பார்க்க நமக்கு ஆவல் உண்டாகிறது. பாடகர்களிடம் சொல்லிவிட்டு நாம் மெல்ல நடை போடுகிறோம்.
நிறைய பழங்களோடு உள்ள மாமரம் ஒன்றின் மேல் நமது பார்வை போகிறது. ஒரு கல்லை எடுத்து அந்த மரத்தின் மேல் அடிக்க மரத்திலிருந்து மாம்பழம் கீழே விழுகிறது. கீழே விழுந்த மாம்பழத்தை எடுத்து நாம் சாப்பிட்டு விட்டு மீண்டும் மாமரத்தை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் அந்த சிரிப்புச் சத்தம் கேட்கிறது. என்னப்பா, மீண்டும் என்னை கல்லால் அடி, இன்னொரு மாம்பழம் தருகிறேன் என்று குரல் கேட்கிறது. ஆம், மாமரம்தான் பேசுகிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். நமக்கு மிகவும் வெட்கமாகி விடுகிறது. நாம் இந்த மரத்தை கல்லால் அடிக்கிறோம், ஆனால் இந்த மரம் நமக்கு பழம் தருகிறது. மரம் கூறியது, அப்பா, நமக்கு தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். வங்க மொழியில் 3 ஷ எழுத்துக்கள் உண்டு. ஷ என்றால் பொறுமை என்று பொருள். முக்காலத்திலும் பொறுக்க வேண்டும் என்பதற்காகவே 3 வகை ஷ உள்ளதாக அவர் கூறுவார். இந்த காலத்தில் கடுமையான சொல்லுக்கு பஞ்சமா என்ன? பொறுத்து கொள்வதே நல்லது என்பது அன்னையின் கருத்து. வாழ்க்கை நடப்புகள், மனிதர்கள் செய்கைகள் அனைத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. அப்படியிருக்க நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்பதை நாம் தீர்மானிக்கலாம் அல்லவா? மரம் சற்று இடைவெளி விட்டு தொடர ஆரம்பிக்கிறது. உனக்கு என்று விருப்பமோ அன்று வருகிறேன். ஒரு முறை அன்னையார் தனது கணவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சந்திக்க ஜெயராம்பாடியிலிருந்து நடந்தே தக்ஷிணேஸ்வரத்திற்கு சென்றார். ஏறக்குறைய 60 மைல் தூரம் நடந்து மிகுந்த களைப்போடு கணவரை சந்திக்கச் சென்றார். அவருடன் தங்கி அவருக்கு சேவை செய்து வந்த ஹிருதய் என்ற உறவினர் அன்னையின் வருகை பிடிக்காமல், நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள், உங்களுக்கு இங்கு என்ன வேலை என்று அன்னையாரின் மனம் புண்படுமாறு பேசினார். ஸ்ரீ சாரதா தேவியார் என்ன செய்தார் தெரியுமா? நேராக தக்ஷிணேஸ்வரத்தில் உள்ள காளி கோயிலுக்கு போய் அன்னை காளியிடம், அம்மா, நான் இங்கு வரவேண்டும் என்று நீ எப்பொழுது விரும்புகிறாயோ அப்பொழுதுதான் இனி இங்கு வருவேன் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு ஜெயராம்பாடிக்கு கிளம்பிவிட்டார். வாழ்க்கையில் சிக்கலான சந்தர்ப்பங்களை நம்மால் தவிர்க்க முடியாது. ஆனால் அதற்காக நமது எதிர்விளைவை நாம் தவிர்க்கலாமே. மரம் நமக்கு சில மாம்பழங்களை தந்துவிட்டு கூறியது, இங்குள்ள ஜெகதம்பாள் ஆசிரமத்தில் ராத்து, சுரபாலா, நளினி இவர்களோடும் பக்தர்களோடும் அரசியலில் ஈடுபட்ட இளைஞர்களோடும் துறவிகளோடும் ஊர் மக்களோடும் அவர் வாழ்ந்தார். எவ்வளவு பொறுத்து போக வேண்டியிருந்தது தெரியுமா? இத்தனை தரப்பட்ட மனிதர்கள், நாலாவிதமான பேச்சுக்கள், இவற்றுக்கு இடையில் அவர் அமைதியான கம்பீரத்தோடு பொறுமையாக இருந்தார். சின்ன விஷயத்திற்கெல்லாம் அலட்டிக்கொள்ளக்கூடாது என்று கண்டித்தார். அறியாமையில் அல்லவா செய்கிறார்கள். மரம் தொடர்கிறது. ஒருமுறை நோய்வாய்ப்பட்டிருந்த ராது ஸ்ரீ சாரதா தேவியிடம் அபின் வேண்டி சென்றாள். அன்னையார், ராதி, அதெல்லாம் வேண்டிய அளவிற்கு நீ சாப்பிட்டாகிவிட்டது. நீ ஏன் எழுந்து நடக்கக்கூடாது? இனியும் உன்னை கவனித்து கொள்வது என்றால் முடியாத காரியம். உன்னை பார்த்து கொள்வதில் என் பக்தி மற்றும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். உனக்காக எவ்வளவு செலவாகிறது, இதற்கெல்லாம் நான் எங்கே போவேன் என்றார். அவ்வளவுதான். ராது அருகிலிருந்த ஒரு பெரிய கத்திரிக்காயை எடுத்து அந்த அன்பு உருவத்தின் முதுகில் அடித்தாள். முன்னால் சாய்ந்து விட்டார் சாரதா தேவியார். அடித்த இடம் வீங்கிவிட்டது. அன்னையார் குருதேவரிடம் கைகூப்பி, பகவானே, அவளுடைய குற்றத்தை மன்னித்து விடுங்கள். அவள் சுயபுத்தி இல்லாதவள், அவளை மன்னித்து விடுங்கள் என்று கூறி தன் காலடி மண்ணை எடுத்து அவளது நெற்றியில் வைத்தார். மரத்தில் நிழலில் நாம் அமர மரம் தொடர்கிறது. நளினி ஒரு சுத்த பைத்தியம். ஒரு நாள் மாலை வெளியில் போன அவள் தான் எதையோ மிதித்து விட்டதாகவும் குளித்துவிட்டுதான் உள்ளே வருவேன் எனவும் ஒரே ஆர்ப்பாட்டம் செய்தாள். குளிர்காலத்தில் இரவு வேளையில் இந்த கூத்து நடந்தது. கங்கை தண்ணீரை தெளித்துக்கொள் என்றார் அன்னை. இருந்தும் நளினி அமைதியாகவில்லை.
சரி, என்னை தொடு, நீ பவித்திரமானவள் ஆவாய் என்றும் சொல்லி பார்த்தார். இரவு வெகுநேரம் ஆகியும் வீட்டிற்குள் வராமல் நளினி அழுது ஆர்ப்பாட்டம் செய்து வந்தாள். அன்னையார் உறங்காமல் அவளுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தார். எவ்வளவோ சொல்லி புரிய வைத்து அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். அப்பொழுது கூட அவர் இப்படித்தான் கூறினார். அறியாமையில் அல்லவா அவள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள். இந்த புரிதல் நம் வாழ்வில் இருந்தால் நம்மால் மற்றவர்களை பொறுக்க முடியும். மரம் சற்று நிதானமான குரலில் கூறியது. ஆம், இந்த ஒரு செய்தியைத்தான் என் வாழ்வாகவே மாற்றிக்கொண்டேன். என்னை கல்லால் அடிப்பவர்கள் எனக்கும் வலிக்கும் என்ற அறிவின்மையால்தான் இப்படி செய்கிறார்கள். ஆனால் அதற்கு எதிராக நான் எப்படி செயல்படுகிறேன் என்பது என் கையில்தானே உள்ளது. என்னை அடிப்பவர்களுக்கும் நான் நிழலை தருகிறேன், பழங்களை தருகிறேன். பொறுமையில்தான் நிரந்தர ஆனந்தமும் அமைதியும் இருக்கிறது. எப்பொழுதும் பொறுக்கத்தான் வேண்டுமா? நாம், மரமே, நீ சொல்வது கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்படி எல்லா விஷயங்களிலும் கோபப்படாமல் இருக்க முடியுமா? சிலவற்றில் கோபப்பட்டே ஆக வேண்டி இருக்கிறதே என்கிறோம். அவளை கொன்றுவிடாதே. மரம் சிரித்தபடி சொல்கிறது. எப்பொழுதுமே யார் பொறுக்கச் சொன்னார்கள்? ஒரு முறை அன்னையார் உத்போதனில், அதாவது கொல்கத்தா வீட்டில் இருந்தபொழுது, வீட்டிற்கு அருகிலிருந்த கூலியாள் ஒருவன் தன் மனைவியை அடித்து கொண்டிருந்தான். அவள் உயிரே போவது போல் அலறினாள். பிறர் கேட்கும்படி சத்தம் போட்டுக்கூட பேசாத அன்னையார் மாடியிலிருந்து வெளியே வந்து உரத்த குரலில், ஏ முட்டாளே, அவளை அடித்தே கொன்றுவிடப் போகிறாயா என்றார். அவரின் குரல் அவனை நிதானிக்கச் செய்தது. அருகிலிருப்பவர்கள் துயரப்படும் பொழுது அதை கண்டும் காணாமல் இருப்பதற்கு பெயர் பொறுமையல்ல, பைத்தியத்தின் பிடியில். குருதேவர் மறைவுக்கு பிறகு அன்னை காமார்புக்கூர் கிராமத்தில் வாழ்ந்தார். அப்பொழுது ஹரீஷ் என்ற மனநிலை சரியில்லாதவன் காமார்புக்கூரில் தங்கியிருந்தான். ஒரு முறை அன்னை வெளியிலிருந்து வந்து வீட்டிற்குள் நுழைந்தார். திடீரென ஹரீஷ் அன்னையை துரத்தத் தொடங்கினான். களைத்து போகும் அளவிற்கு நெற்குதிரை சுற்றி ஓடினார் அன்னை. அதன் பிறகு பொறுத்து கொள்ள முடியாமல் அவனை பற்றி பிடித்து ஓர் அறை கொடுத்து கீழே தள்ளினார். முட்டியை அவனது மார்பில் ஊன்றி கன்னங்களின் வலிமை கொண்ட மட்டும் 2 கைகளும் சிவந்து கனன்றும் வரை அறைந்தார். நாணமும் அடக்கமும் உருவான அன்னையார் பெண்மைக்கு சோதனை வந்த பொழுது வன்மையாகி ஓர் ஆணையை கீழே தள்ளினார். எப்பொழுது பொங்கி எழ வேண்டும், எப்பொழுது பொறுத்து போக வேண்டும் என்று தெரிந்து செயல்பட வேண்டும். இங்கே இப்பொழுதே ஆனந்தம். இருள் கவியத் தொடங்கிவிட்டது. நாம் மரத்திடமிருந்து விடை பெற்று ஆசிரமத்தை நோக்கி நடக்கிறோம். மரத்தையும் நம்மோடு அழைத்துச் செல்லலாமே என்ற எண்ணம் நம்முள் எழுகிறது. எனவே மரத்திடம், மரமே, நீ எங்களோடு வருகிறாயா? உனக்கு அங்கே இங்கே போக ஆசையாக இல்லையா என்று கேட்கிறோம். மரம் புன்னகையோடு கூறுகிறது, இங்கே இப்பொழுது இன்பமாக இல்லாவிட்டால் எங்கும் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க முடியாதம்மா. எனக்கு இங்கே போக வேண்டும், அங்கே போக வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. சாதாரண மனிதன் வெளியே தேடுவதை உயர்ந்த மனிதன் தனக்குள்ளே தேடுகிறான். மனம் சரியாக இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் இன்பமாக வாழலாம். மனத்தில்தான் எல்லாம் உள்ளன. நமக்குள்ளே உள்ள ஆனந்தத்தையும் கண்டுபிடித்துவிட்டால் இதமான வார்த்தைக்காகவும் நல்ல உறவுகளுக்காகவும் சுமூகமான சூழ்நிலைக்காகவும் ஏங்கி தவிக்க வேண்டாமே. கொடுப்பவரின் நிலையில் நாம் இருக்கும் வரை நமக்கு என்றைக்குமே மகிழ்ச்சி அல்லவா? கடவுளிடம் எதை பிரார்த்திக்க வேண்டும்? மரம் சொல்கிறது, ஒரு முறை அன்னையார் வீட்டிலுள்ள அனைவரையும் பார்த்து கேட்டார். எங்கே, உங்களை எல்லாம் ஒன்று கேட்கிறேன், சரியான பதில் சொல்கிறீர்களா பார்க்கலாம். கடவுளிடம் எதை பிரார்த்திக்க வேண்டும்? அதற்கு நளினி கூறினார், ஏனத்தை, ஞானம், பக்தி போன்றவை.
எவற்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவை இவற்றையெல்லாம் தான் பிரார்த்திக்க வேண்டும் என்றாள். அன்னையார், ஒரு வார்த்தையில் சொல்வதானால் நாம் பிரார்த்திக்க வேண்டியது ஆசை இன்மை. ஆசைதான் துக்கங்களுக்கு மூல காரணம். பிறப்பு இறப்பு சூழலில் மீண்டும் மீண்டும் நாம் உழல்வதற்கான காரணம். அது மட்டுமில்ல, முக்தி பாதையில் தடையே ஆசைதான் என்று வாழ்வின் அடிப்படை தத்துவத்தை நமக்கு புரிய வைத்தார். நமது தேவைக்கும் ஆசைக்கும் இடையே நிறைய வேறுபாடு உள்ளது. உண்மையில் நாம் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு நல்லதாக அமைய வாய்ப்பில்லை. அன்னையார் கூறுவார், மனிதன் எவ்வளவு குறைபுத்தியுள்ளவன். அவனுக்கு தேவை ஒன்று, அவன் வேண்டி பெறுவதோ மற்றொன்று. சிவன் உருவம் செய்ய முயன்று குரங்கில் முடிக்கிறான். எவ்வளவு உண்மை! நமது உண்மையான தேவை நமக்கு தெரிகிறதா என்ன? யார் பிச்சைக்காரன்? மரம் கூறுகிறது, அன்னையார் ராமேஸ்வரத்திற்கு தீர்த்த யாத்திரை போயிருந்தார். அவர் கோயிலுக்கு வந்ததை அறிந்த ராமநாதபுர மன்னர் கோயில் கஜானாவை காட்டி அன்னை விரும்பும் ஆபரணங்களை எடுத்துக்கொள்ளலாம் என கேட்டுக்கொண்டார். அன்னையார் தனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறினார். பின் ராத்துவை காற்றி, இவளுக்கு ஏதாவது வேண்டுமானால் கொடுங்கள் என்றார் அன்னை. கோயில் அதிகாரிகள் வைரம் மாணிக்கம் இவைகளால் ஆன நகைகளை அவளிடம் காண்பித்து அவளுக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளச் சொன்னார்கள். அன்னையார் பரபரப்போடு மனதில் குருதேவரிடம், பகவானே, ராத்துவிற்கு இந்த நகைகளின் மீது ஆசை ஏற்பட்டுவிடக்கூடாதே என்று பிரார்த்தனை செய்தார். ராத்து ஒவ்வொரு நகையாக பார்த்துவிட்டு தனக்கு எதுவும் வேண்டாம், தனது தொலைந்த பென்சிலுக்கு பதிலாக புதிய பென்சில் வேண்டும் என்றாள். மரம் நமக்கு கையசைப்பது போல் தன் கிளைகளை ஆட்டி கூறியது, நிறைவோடு வாழ்பவன்தான் பணக்காரன். எவ்வளவு இருந்தும் இது வேண்டும் அது வேண்டும் என்று தேடியே வாழ்வை கடத்துபவன்தான் பிச்சைக்காரன். மரம் எவ்வளவு தெளிவாக சிந்திக்கிறது! எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் கொடுக்கும் நிலையில் நாம் இருந்தால் எத்தனை ஆனந்தம்! மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நாம் பொறுமையோடும் அன்போடும் பழகினால் வாழ்க்கை எப்படி சிறப்பாயிருக்கும் என்று யோசித்தபடி ஆசிரமத்தை நோக்கி நடக்கிறோம். கொள்ளைக்காரனை பார்க்கவா? நாம் ஆசிரமத்தை நெருங்கிய பொழுது பாடகர் குழுவில் பெரியவர் நமக்காக வெளியே காத்து கொண்டிருந்தார். நம்மை பார்த்தவுடன், எங்கேயப்பா போய்விட்டீர்கள்? நேரமாகிறது, கோயிலுக்கு கிளம்ப வேண்டாமா என்றார். அவர் வழிநடத்த உள்ளே சென்று நாம் சாப்பிட அமர்கிறோம். அங்கே பரிமாறுகிறவர், என்ன கொள்ளைக்காரனை பார்க்க போகிறீர்களா என்று கேட்டார். பாடகர் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தபடி, ஆமாம் ஆமாம், கொள்ளைக்காரனின் கூடாரத்துக்குத்தான் போகிறோம் என்றார்கள். நமக்கு எல்லாமே புதிதாக இருக்கிறது. முதல் முறையாக பயம் நம்முள் எட்டி பார்க்கிறது. முன்பின் தெரியாத இவர்களோடு இந்த இரவில் பயணத்தை தொடரலாமா? எங்கே அழைத்து போகப் போகிறார்களோ? இவர்கள் எப்படிப்பட்டவர்களோ? என்ன செய்வார்களோ என்ற கவலைகள் நம்மில் அலையலையாய் எழ ஆரம்பித்து விட்டன. அதற்குள் வண்டி தயாராகிவிட்டது. அனைவரும் கிளம்புகின்றனர். இதுவரை நம்மை காத்த அந்த கடவுளை நம்பி முன்வைத்த காலை பின்வைக்காமல் பயணத்தை தொடர்கிறோம். இதுவரை கேட்டவை வாழ்வின் நடப்புகளையும் மனிதர்களின் செய்கைகள் அனைத்தையும் எல்லா தருணத்திலும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு எதிரான நமது செயல்பாடுகளை நாம் கட்டுப்படுத்தலாம். முக்காலத்திலும் பொறுமையே சிறந்தது. மக்கள் அறியாமையால் அல்லவா நம்மை துன்புறுத்துகிறார்கள். இதை புரிந்து கொண்டு அவர்களிடம் பொறுமையாக இருந்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை தர முடியும். ஆசைதான் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். மனதில்தான் எல்லாமே இருக்கிறது. இருக்கும் இடத்தில் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ கற்றுக்கொண்டால் இன்றே இங்கேயே ஆனந்தமாக இருக்கலாம். சிந்தித்து செயல்பட
எத்தனை முறை நம்மை புண்படுத்தியவர்களை நாமும் துன்பப்படுத்த முயன்று சூழ்நிலையையே அமைதியற்றதாக மாற்றுகிறோம். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று விட்டுவிடாமல் மற்றவர்கள் மேல் கோபப்பட்டு எவ்வளவு சக்தியை வீணாக்குகிறோம். உரிய காலம் வராமல் சூழ்நிலை சாதகமாக அமையாது என்று புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு இன்றே இப்போதே ஆக வேண்டும் என்று சுற்றி இருப்பவர்களையெல்லாம் எத்தனை குற்றம் சாட்டுகிறோம். மற்றவர்கள் நம்மிடம் இணக்கமாக இல்லையே, இனிமையாக பேசவில்லையே, நமக்கு மட்டும் சூழ்நிலை இப்படி இக்கட்டாக அமைகிறதே, இது கிடைக்கவில்லையே, அதை எப்படி பெறுவது என்று அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்து எத்தனை முறை மனம் வருந்துகிறோம். இந்த இடம்தான் என் பிரச்சனைக்கெல்லாம் காரணம், அவரால் தான் இப்படி ஆகிவிட்டது, நல்ல காலம் இன்னும் வரவில்லையே என்று எத்தனை முறை புலம்புகிறோம். பொறுமை, நிறைவு போன்ற உயர்ந்த பண்புகளை வளர்த்து கொண்டால், அதற்கான அடிப்படைகளை புரிந்து கொண்டால் இன்றே இங்கேயே ஆனந்தமாக அமைதியாக இருக்க முடியும். ஆனந்தத்திற்காகவும் அமைதிக்காகவும் காத்திருக்க வேண்டியது இல்லை.